நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரம்மாண்ட ரீதியில் சங்கருடைய இயக்கத்தில் கிட்டத்தட்ட 5 வருட காலங்கள் அவங்களோட உழைப்பு வந்து தற்போதைக்கு வெளியாக இருக்குதுதாங்க நம்ம சொல்லி ஆகணும். அதாவது இந்தியன் 2 திரைப்படத்தாங்க. கமலஹாசன் நடிப்பில் வந்து நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த 3 பேரோட உயிரை பறித்த திரைப்படம் தாங்க இந்தியன் 2 திரைப்படம். கொரோனா காலத்தில் பல தடைகளை தாண்டி டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், பல தடைகளை தாண்டி சினிமாவில் வந்து இந்தியன் 2 திரைப்படம் வந்து ஜூலை 12ஆம் தேதி வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து முதல் நாளில் இருந்த நல்ல வரவேற்புகள் வந்து பெற்று தந்திருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியன் 2 0 டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. சங்கரோட இயக்கத்தில் இந்தியன் 1 திரைப்படம் வந்து முன்னதாக 1996 வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து தற்போதைக்கு இந்தியன் 2 திரைப்படமே வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் பெற்றாலுமே வந்து நல்ல ரீதியில் விமர்சனங்கள் வந்து நிறைய பேர் வந்து கொண்டு தந்தாங்க இருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் வந்து கம்மியாக இருந்தாலுமே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அந்த திரைப்படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பூர்த்தி செஞ்சு விட்டேன்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து நிறைய தெரிவிப்புகள் வந்து வெளியிருக்குதுங்க. இந்த திரைப்படம் வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபாஸ்கரன் அல்லிராஜோட தயாரிப்பில் வந்து அனிருத்தோட இசையமைப்பு தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து மெயினாக வந்து பேசப்பட்டுன்னு சொல்லி ஆகணும். என்னதாக இருந்தாலுமே வந்து இந்தியன் 1 திரைப்படம் வந்து 1996 வந்து ஏஆர் ரகுமானோட இசையமைப்பு வந்து நமக்கு ஒரு கூஸ்பம்ஸாக வந்து நமக்கு ஃபீல் தர மாதிரி வந்து பெரிய ஒரு இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அவருடைய மியூசிக்கே உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு மெலடி ரீதியில் வந்து அவரோட மியூசிக் வந்து ரசிகர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க நம்ம சொல்லி ஆகணும். அதே போல் அனிருத்தோட கலக்கல் மியூசிக் வந்து இந்தியன் 2 திரைப்படத்தில் வந்து சில பல சோக இதில் வந்து அவரோட மியூசிக் வந்து ஈடுபாடாட்டுமே வந்து நல்ல பல ஹாப்பியான சீனில் வந்து தாத்தா வராரு அந்த மாதிரிப்பட்ட சாங்காக இருக்கட்டும், அவரோட பேக்ரவுண்ட் இசையமைப்பாக இருக்கட்டும் பயங்கரமாக கொடுத்துருக்குன்னு சொல்லி ஆகணுங்க. அதிரடி சண்டை காட்சியில் வந்து அனிருத்தோட மியூசிக் வந்து அருமையாக இருந்தாலுமே வந்து சோக இதில் வந்து ஃபீல் சம்மந்தப்பட்ட இதில் வந்து ஏஆர் ரகுமானோட இசையமைப்பு தாங்க நல்லா இருக்குன்னு வந்து நரசிம்மத்தில் நிறைய ரசிகர் மத்தியில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்தியன் 2 திரைப்படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு தான் இருக்கே தவிர எந்த ஒரு நெகட்டிவ் இல்லைன்னு நம்ம சொல்லி ஆகணும். கமலஹாசனோட நடிப்பாக இருக்கட்டும், சித்தார்த், நெடுமுடி வேணு, காஜல் அகர்வால், ராகுல் பிரதீப் சிங், பிரியா பவானி சங்கர், ஸ்ரீ அஸ்வினி இவங்களோட நடிப்பு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சின்ன சின்ன கேரக்டரில் வந்தாலுமே அவங்களோட நடிப்பு எல்லாமே வந்து பெரிய லெவலில் வந்து நல்லபடியாக தாங்க அவங்களோட கேரக்டர் வைஸாக தாங்க நல்லபடியாக நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது நம்ம சொல்லி ஆகணுங்க. 250 கோடிக்கு மேலே வந்து பட்ஜெட்டில் உருவான இந்தியன் 2 திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து 300 கோடிக்கு மேலே அடிக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து 500 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து லாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்கச்சக்கமான தடைகளை தாண்டியாக இந்த திரைப்படங்களை வந்து வெளியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டே வந்து இந்த படம் வந்து பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருந்தாங்க. பின்னர் வந்து 2019ஆம் ஆண்டு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து நடைபெற்று இந்த திரைப்படத்தோட முதல் ஆஃப் வந்து படத்தாக வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க. பின்னர் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பிப்ரவரி மாதம் 2020ஆம் ஆண்டு 19ஆம் தேதி வந்து இரவு விபத்து வந்து ஏற்பட்டுங்க. இந்த இந்தியன் 2 விபத்தில் வந்து 3 நபர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. இந்த 3 நபருக்குமே வந்து 2020 ஆகஸ்ட் மாதம் வந்து அவங்க மாலை விபத்து உயிரிழந்தவர்களுக்கு வந்து காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணத் தொகையாக வந்து மொத்தமாக சேர்த்து தொழிலாளர் சங்கம் மூலம் வந்து வழங்கப்பட்டிருந்துங்க. உயிரிழந்தவர் மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து லைக்கா நிறுவனம் வந்து 2 கோடி ரூபாயும், கமலஹாசன் வந்து 1 கோடி ரூபாயும், இயக்குனர் சங்கர் வந்து 1 கோடி ரூபாயும் வந்து நிவாரணத் தொகையாக வந்து வழங்கியிருந்தாருங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு பக்கத்தில் முடிய 2020ஆம் ஆண்டு திரும்பவும் வந்து படப்பிடிப்புகள் வந்து தொடங்க இருக்கும்போது பின்னர் வந்து கொரோனா அப்படின்னு சொல்கிற அந்த நோய் வந்து அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து குறுக்கையிட இந்த திரைப்படம் வந்து பின்னர் 2022ஆம் ஆண்டு வரைக்கும் தள்ளி போக தொடங்கி பின்னர் 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வந்து எடுத்து முடிக்கப்பட்டு தற்போதைக்கு வெளியாக இருக்குதுங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து சங்கர் தரப்பில் வந்து கூறப்பட்டுருங்க. அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பார்ட்டாக வந்து வெளியிட முடியாதுன்னு இந்த திரைப்படம் வந்து 2 பார்ட்டாக வந்து இன்னும் சில பல சீன்கள் வந்து ஆட் பண்ணி இந்த திரைப்படம் வந்து இன்னும் கமலஹாசன் கால் ஷீட் கேட்கப்பட்டு இந்த திரைப்படம் வந்து விரிவாக வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போதைக்கு வந்து இந்தியன் 2 திரைப்படம் வந்து 2 ரீதியாக பிரித்து இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 அதாங்க தற்போதைக்கு பிரிச்சிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படம் வந்து தற்போதைக்கு வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்று தந்தவங்க இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்தியன் 2 திரைப்படம் வந்து டைரக்டர் சங்கர் வந்து 22 மாநிலத்தில் போய் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்ததாக வந்து முன்னாடி வந்து கூறியிருந்தாருங்க. 22 ஸ்டேட்டில் எடுத்த லெவலுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து அமையப்படலைந்தாங்க சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து 120 வயதான சைனாவில் இருக்கிற
வர்மக்கலை படித்த ஒரு தாத்தாவோட கான்செப்டில் தான் சேனாதிபதியாக வந்த தாத்தாவுக்கு வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வர்மக்கலை படித்த மாதிரி தான் அந்த தாத்தா வந்து கெட்டப் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து 7ஆம் அறிவு லெவலுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து செட் ஆகட்டுமே வந்து ஆவரேஜ் ரீதியில் வந்து கலைவான இதில் வந்து விமர்சனத்தை வந்து பெற்று கொண்டு வந்தான்னு சொல்லி ஆகணும்.